அப்புறம் பிக் பாஸ் ரசிகர்களே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு சீசன் தொடங்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியும் இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் யாரு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நம்மளை மகிழ்விக்க போற நபர்கள் யாரு அப்படிங்கிற அந்த ஆர்வம் அப்படிங்கிறது பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வருஷ வருஷம் இருக்கிற ஒன்று தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து ஏமாற்றத்தை தான் அடைவாங்க. சேனல் பொறுக்கி கொண்டு வந்து போடக்கூடிய ப்ராடக்டை அந்த 100 நாளைக்கு பார்த்து தொலையணும், தலையெழுத்தே அப்படின்னு பார்த்த சீசன்லாம் இருக்குது. அதே போல் இந்த பர்டிகுலர் சீசனில் 10th சீசன் ஒரு முக்கியமான சீசன். இந்த சீசன்ல கண்டஸ்டண்டா வரப்போறது யாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில் எகிரி இருக்கிறது. இந்த நிலையில தான் 10வது சீசனை நாங்கள் ரொம்ப கிராண்டா பண்ண போறோம் அப்படின்னு விஜய் டிவி தரப்புல இருந்து ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி 10 10 10 10 10ன்னு எல்லா இடத்துலையும் 10 காட்டுற மாதிரி ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் மலையாளம் தெலுங்குல பின்னி பெடல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல அக்னி பரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமன் மேன் ஷோ, அங்கே அக்னி பரிச்சா, அதுக்கான ப்ரோமோ, அதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பிக் பாஸ் சீசன் 10க்கான காமன் மேன் ஷோ பற்றியோ இல்லை செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்க போகிற பிக் பாஸ் ஷோ பற்றியோ மிகப்பெரிய அளவில் ஒரு ஹைப் இல்லாமல் தமிழில் வந்து தொங்கி போய் கிடக்கு. சரி, இந்த தொங்கி போய் கிடக்கக்கூடிய இதை வந்து தூக்கி செங்குத்தா யாரால் நிறுத்த முடியும் அப்படின்னா நம்மளை போன்ற யூடியூபர்களால் தான். சரி, பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே வரப்போகிற கண்டஸ்டன்ஸ் யார், 100% அந்த 20 கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக யாராலையும் வந்து கணிச்சு சொல்ல முடியாது. பட் எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ஸ் யார், யாரெல்லாம் வருவதற்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதில் வந்து மகாநதி சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு மகாநதி சீரியலில் நடிக்கக்கூடிய ஒரு நபருடைய பேர் அப்படிங்கிறது அடிபடுது. அவர் வந்து மகாநதி சீரியலில் நடித்து புகழ்பெற்ற ஒரு நபர். இன்னொரு பக்கம் ஃபரினா அப்படிங்கிற பேர். ஏன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் அந்த ஃபரினா அப்படிங்கிற பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கே. அவங்க பிக் பாஸுக்கு வருவாங்களா மாட்டாங்களா? கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் அவங்க பேர் இருக்குது, ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க வந்த பாடு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபரினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா சீசன்லேயும் வந்து அவங்களுடைய பேர் வந்து ரூமர் லிஸ்ட்டில் அடிபட்டிருக்கலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் சீசனில் அவங்க 100% பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த தடவை சேனல் வந்து சீரியல் ஆக்டர்ஸை அதிகமாக எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சீரியல் ஆக்டர்ஸை பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்குள்ளே எடுப்பதற்கான அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு சீரியல் நடிகை நடிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அப்போது பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 108 கேமரா இருக்கும், ஒவ்வொரு பக்கம் ஒரு கேமரா இருக்கும். ஸோ அந்த கேமரா சென்ட்ரிக்காக அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்களுக்கு ஏற்கனவே அந்த பழக்கம் இருக்கிறதுனால சீரியல் ஆக்ட்ரஸால் பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்மில் பெருசாக சைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சேனல் நம்புகிறாங்க. அதனால தான் சீரியல் ஆக்ட்ரஸை வந்து அதிகமாக வந்து கவனம் செலுத்தி எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஷாயல் அண்ட் ஜோயா, இவங்க யாருன்னா குக் வித் கோமாளியில் பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன். இவங்க வந்து முன்னாள் டிடிஎஃப் வாசனுடைய காதலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிடிஎஃப் வாசன் வந்து இவங்களை விட்டுட்டு தன்னுடைய சொந்த மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கதையெல்லாம் நமக்கு தெரியும். இவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த தடவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் ரவீனா தாகா அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாங்க. உள்ளே வந்துட்டு எனக்கு ஆய் வருது அப்படின்னு குழந்தைத்தனமாக பிஹேவ் பண்ணி அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணது பொதுமக்களால் காரி துப்பப்பட்டுச்சு. அந்த மாதிரி குழந்தைத்தனம் மிக்கக்கூடிய அந்த சந்தோஷ் சுப்பிரமணியன் திரைப்படத்தில் வந்து ஹாசினி கேரக்டர் வரும்ல, அது மாதிரி ஒரு கேரக்டரை தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு சீசனும் போடுறது அப்படிங்கிறது வழக்கம். அந்த வகையில் இந்த ஷாலின் ஜோவாவை தூக்கி உள்ளே போடுவோம். அவங்க வந்து குழந்தைத்தனமாக ஏதாவது பண்ணுவாங்க. அது வந்து கிட்ஸை வந்து குழந்தைகளை வந்து அட்ராக்ட் பண்ணும், பிக் பாஸை வந்து பார்க்க வைக்கும் அப்படிங்கிற முயற்சியாக ஷாலின் ஜோவாவை கூட்டிகிட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஜனனி அசோக் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டஸ்டன்ட்டோட பேர் அடிபடுது. அவங்க வந்து எப்படியாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து சீரியல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர் தான், அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜனனி அசோக் குமார் அப்படிங்கிற பேரும் ஒவ்வொரு முறையும் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் சுசித்ராவுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் அவர்கள் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த கார்த்திகோட பேரும் வந்து அடிபட்டுட்டே இருக்கும். சுச்சியோட முன்னாள் கணவர் கார்த்திக் எல்லாம் வந்து வந்தாரு அப்படின்னா சுச்சி வந்து இந்த பிக் பாஸ் ஷோ வந்து வெளியில் அவங்களோட யூடியூப் சேனலில் உட்காந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கார்த்தியை வந்து சும்மா கிளின்னு கிழிச்சு தொங்க விட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால கார்த்தி வந்து அப்படி ஒரு ரிஸ்கை எடுப்பாரா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். ஸோ அதனால ஒவ்வொரு சீசன்லையும் இது போன்ற நபர்களுடைய பேர்கள் அடிபடுறது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான்.
எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது உண்மையிலேயே யார் மேலே இருக்குது அப்படின்னா, இந்த காமன் மேன் ஷோவில் வந்து தேர்வாகி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிற அந்த காமனர் கேட்டகரி கண்டஸ்டன்ட்ஸ் மேலே தான் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது உண்மையிலேயே அதிகமாக இருக்குது. ஏன்னா த காமன் மேன் ஷோ அப்படிங்கிறது 20 நாள் நடக்க போகுது. அந்த 20 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 20 போட்டியாளர்களை வந்து தேர்ந்தெடுத்து, ஏன்னா 50,000 விண்ணப்பங்கள், அதில் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 20 பேரை தேர்ந்தெடுத்து த காமன் மேன் ஷோவை நடத்தி அதில் வைக்கக்கூடிய டாஸ்க்கு அது இதுன்னு எல்லாத்துலேயும் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு 2 பேர் செலக்ட் ஆகி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவன் தான் கில்லி. சீரியல் ஆக்டராக இருந்து ஒரு ஃபேம் இருக்கக்கூடிய நடிகராக இருந்து சோஷியல் மீடியாவில் காமெடி பண்ணி போன சீசனில் வந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மாதிரி டைரெக்டாக அந்த வாய்ப்பு கிடச்சி வர்றதுக்கும் காமன் மேன் ஷோவில் வந்து எல்லா டாஸ்க்கும் பெர்ஃபார்ம் பண்ணி கஷ்டப்பட்டு அதில் வந்து பிக் பாஸுக்கு வந்து வர்றதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. தலை அஜித்குமார் ஒரு படத்தில் ஒரு டயலாக் சொல்லுவார், உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறவனுக்கும் தான் உயிரை பணையம் வச்சு வேலை பண்ணுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. அப்படிங்கிறப்ப த காமன் மேன் ஷோவில் இருந்து போக போகிற அந்த 2 கண்டஸ்டன்ட்ஸ் மேலே தான் எனக்கு உண்மையிலேயே எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அதிகம். என்னதான் காமனர் கேட்டகரியில் இருந்து ஆட்களை வந்து பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு எடுத்தாலும் மக்கள் வந்து அவங்கள பெரிய அளவுக்கு அங்கீகரிச்சதில்லை. அப்படியே அங்கீகரிச்சிருந்தா கூட அவங்க டைட்டில்லாம் வந்து ஜெயிச்சதில்லை. சிவின் பிக் பாஸ் சீசன் 6 போனாங்க, அவங்க கூட காமனர் தான். அதே சீசனில் வந்து தனலட்சுமி போயிருந்தாங்க, அவங்க கூட காமனர் தான். இந்த காமனராக போகிற நபர்களை அவங்களுடைய நேமை வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணி அனுப்பக்கூடிய வேலையை தான் இந்த விஜய் டிவி அப்படிங்கிறது தொடர்ந்து செஞ்சுருக்கு. சீசன் 1 போன ஜூலி கூட ஒரு காமனர் தான். ஜூலி வந்து எந்த அளவுக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த ஹேட்டை வந்து காமனர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுல இந்த சேனல் வந்து வேறு லெவலில் இறங்கி வேலை செய்வாங்க. பிக் பாஸ் இது வரைக்கும் 10 சீசன் நடந்திருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கேவலமான கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் அப்படின்னு பிக் பாஸ் டீம் பண்ணது பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் தான். ஒரு படத்தில் சத்யராஜும் வடிவேலும் கிரிக்கெட் மேட்ச் நடத்துறதுக்கு ஊரில் இருக்கிற பிச்சைக்காரன், கோழி பிடிக்கிறவன், பொண்டாட்டி கூட சண்டை போடுறவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும், தேங்காய் பொறுக்கிறவன் அப்படின்னு இருக்கிறவன் எல்லாரையும் வந்து ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் கிரிக்கெட் மேட்ச் வந்து விளையாட விடுவாங்க. அதே போல் சீசன் 9 தர்பூசணி திவாகர், ஆரோரா சின்க்ளேரு, கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு ஒரு கேவலமான கண்டஸ்டன்ட் செலெக்ஷனை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமான கண்டஸ்டன்ட் செலெக்ஷனை பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பெட்டரான கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் பண்ண சீசன் 8 சொல்லலாம். ஏன்னா அதில் வந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு டாக்ஸிக் ஃப்ரீயாக, அந்த சீசனே பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ஃப்ரீயாக இருந்திருக்கும். ஏன்னா போன சீசன்லலாம் ஆதிரை வந்து கன்ஃபெஷன் ரூமில் சொல்லியிருப்பாங்க, இந்த திவாகர், அகோரி கலையரசன் இவங்கெல்லாம் வந்து பிக் பாஸ் மாதிரியான பிளாட்ஃபார்முக்கு வர்றதுக்கே தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்னு வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு ஆதிரையே வந்து தகுதி இல்லாத நபர் தான் வச்சுங்களேன். ஏன்னா உள்ளே வந்த நோக்கம் வேற, அதுக்கப்புறம் எஃப்ஜே அப்படிங்கிறவனோட சேர்ந்து அவங்க பண்ண லவ் கண்டென்ட் வேற. வெளியில் லவ்வரை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து எஃப்ஜேவோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இந்த தடவையாவது பெட்டரான கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் இருக்கும்னு மக்கள் என்னதான் எதிர்பார்த்தாலும் சேனலுக்கு தேவை டிஆர்பி. அந்த டிஆர்பிக்கு தேவை வந்து கான்ட்ரவர்சி. அந்த கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறது யாரால முடியும்? அந்த கான்ட்ரவர்சியை யாரால கிரியேட் பண்ண முடியுமோ அப்படிப்பட்ட நபர்களை தான் பொறுக்கி உள்ளே போட்டு அவங்க ஷோ அப்படிங்கிறத நடத்துவாங்க. இந்த சீசனில் அந்த மாதிரி கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ண போகிற கண்டஸ்டன்ட் யாரு அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கும் போது தான் நமக்கு திருச்சி சாதனாவுடைய முகம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது. சாதனா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நான் பிக் பாஸுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க போட்ட வீடியோ மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. போன சீசனில் வந்து எப்படி வாட்டர்மெலன் ஸ்டார் எடுத்து உள்ள தூக்கி போட்டாங்களோ அதே போல் திருச்சி சாதனாவை தூக்கி இந்த தடவை உள்ள தூக்கி இவங்க போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படியே திருச்சி சாதனாவுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி நீங்கள் காத்து கருப்பு கலையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு அப்படியே திருச்சி சூர்யான்னு ஒரு கேரக்டர் இருக்குது அதையும் தூக்கி உள்ளே போட்டுட்டு அப்புறம் இந்த திருச்சி சூர்யா கூடவே நல்ல காஞ்சு போன பீடி மாதிரி ஒரு மாமா பையன் இருப்பான், அவனையும் தூக்கி உள்ளே போட்டிங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் விளங்கிருண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன மாதிரியான கண்டஸ்டன்ட் செலெக்ஷனை வந்து இவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் சொன்னது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு தான். சரி, இதில் வந்து யாரெல்லாம் கண்டஸ்டண்ட்டாக வந்தால் இந்த பிக் பாஸ் சீசன் 10 பார்க்குறதுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு மக்களாகிய நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.